அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து டேட்டு 4/4/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க நிஃப்டி இண்டெக்ஸ் இது ரெண்டுலேயுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நைட்டு வந்து யூஎஸில் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது டவ் ஜோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டோஜி மார்க்கெட் கீழேயும் போயிருக்கு மேலேயும் போயிருக்கு. நேற்றுமே ஒரு 2 டேட்டா வர வேண்டியிருந்துச்சு. ஜெரம் பவுல் வேறு பேசியிருக்காரு, அதோட இம்பாக்ட் ஆட் இருக்குது. ஸோ கீழேயும் போய் மேலேயும் போய் டோஜி மாதிரி போட்டு சென்டரில் முடிஞ்சிருச்சு. பட் 0.11% தான் நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஆனால் எஸ்என்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டிலே போட்டிருக்கு. கிட்டத்தட்ட 50% பாடியும் 50%, விக்கும் 50%. அவனும் ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கான். பாசிட்டிவ் 11% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். அடுத்து வந்து நாஸ்டாக்கில் நல்லதாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.23% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கான். குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2% பக்கமாக விழுந்திருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகும்போது விக்ஸ் ஃபால் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபால் இருக்காது அப்படிங்கிறத இண்டிகேஷனு. அதுக்கப்புறம் ஈஸோட 10 இயர் பாண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவனுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று நல்லா மேலே போயிட்டு ஃபுல்லாக கிராஷ் ஆகி கீழே வந்துட்டான். பட் ஸ்டில் அவன் வந்து 4.3 அப்படிங்கிற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இது கொஞ்சம் மோசமான விஷயம் தான். அடுத்து க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் அது 85 ஏறி போயிட்டே இருக்குது. இவன் 90 தொட்டானா முடிஞ்சு போச்சு. நம்ம மார்க்கெட்டில் வந்து ஒரு ஃபால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதையுமே நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வந்து இந்தியன் EDR பற்றி பார்த்தலாம். ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ளாட்டாக தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே பார்க்கும்போது இன்ஃபோசிஸ் வந்து இதை இங்கே விட அதிகமாக முடிஞ்சிருக்கு. விப்ரோவும் இங்கே விட அதிகமாக முடிஞ்சிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இது ரெண்டுமே நல்லா பாசிட்டிவிட்டி இண்டிகேட் பண்ணுது. HDFC ICICI ரெண்டு பேருமே நெகட்டிவாக முடிஞ்சிருக்காங்க. ஆனால் இங்கே ICICI நெகட்டிவ் தான். ஆனால் இங்கே HDFC பாசிட்டிவாக முடிஞ்சுமே அங்கே நெகட்டிவாக முடிஞ்சிருக்கான். ஸோ அப்போ வந்து ஐடி செக்டர் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டியும் பேங்கிங் செக்டர் எல்லாமே ஒரு நெகட்டிவிட்டியும் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஒரு மிக்சடு சிக்னல்ஸ் தான். ஸோ இதை வச்சு பெருசாக நம்மளால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து வந்து FIDA டேட்டா பார்க்கும்போது DA வந்து வழக்கம் போல் பை பண்ணியிருக்காங்க. FI வந்து வழக்கம் போல் செல் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு 2200 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நெகட்டிவ் சைன் தான். அடுத்து இன்றைக்கு மார்னிங் வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா S&P அப்பு, நாஸ்டாக் 0.4% அப்பு, டவ் ஜோன்ஸும் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கான். டாக்ஸ் பாசிட்டிவ், ஃபிட்ஸே பாசிட்டிவ், இவங்க எல்லாருமே பாசிட்டிவாக இருக்காங்க. டாக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கான். ஃப்ரான்ஸும் லண்டனும் வந்து பார்த்திங்கன்னா மார்ஜினலாக பாசிட்டிவாக இருக்கான். அடுத்து வந்து நிக்கி வந்து பாசிட்டிவாக இருக்கான். தைவான் வந்து சின்னதாக நெகட்டிவாக இருக்கான். அப்போ வந்து ஆல் ஓவர் த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் தான் இண்டிகேட் பண்ணுது. கிஃப்ட் நிஃப்டி என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்கிறான். ஸோ நேற்று க்ளோஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 42, 22,542. இப்போ வந்து 22,597 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கேப் அப்போ இண்டிகேட் பண்ணுறான். ஸோ நிஃப்டியில் நேற்று என்னாச்சு அப்படின்னா இது ஒரு பாசிட்டிவ் கேண்டில் தான். நம்ம 5 மினிட்ஸ்க்கு இதை மாற்றிட்டோம் அப்படின்னா நான் சிபிஆரை மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன். எஸ் இங்கே பாருங்கள், கீழே வந்து S1 கீழே ஓப்பன் ஆகி நல்ல ஒரு ரிவர்சலை போட்டு சிபிஆர் பக்கத்தில் முடிஞ்சிருக்கு. ஒரு டிசெண்டிங் சிபிஆர் வந்து ப்ரைஸ் வந்து S1 கீழே க்ளோஸ் ஆனால் தான் பிரச்சனை. ஆனால் இது சிபிஆருக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சாலிடேஷன் தான் இண்டிகேட் பண்ணுது. நேற்று ஒரு வேளை R1க்கு மேலே போயிருந்தேன்னா பாசிட்டிவ்னு சொல்லலாம், S1 கீழே முடிஞ்சால் நெகட்டிவ்னு சொல்லலாம். 2 கிலோமீட்டர் சிபிஆருக்கு நடுவில் முடிஞ்சிருக்கிறதுனால இன்றைக்கி ஃபார்ம் ஆக போகிற ப்ரைஸ் ஆக்ஷன் R1க்கு மேலேயோ இல்லை S1க்கு கீழேயோ முடிஞ்சு அப்படின்னா நம்ம பாசிட்டிவோ நெகட்டிவோ எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் இன்றைக்குமே வந்து அவன் R1க்கும் S1க்கு இடையில முடிச்சிட்டான்னா அது ஃபர்தராக மார்க்கெட் கன்சாலிடேட் ஆக போகுது அப்படிங்கிறத இண்டிகேஷன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரே நிமிஷம் அப்படியே பேங்க் நிஃப்டியும் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிவர்சலை போட்டு இவனுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே முடிச்சிருக்கான் நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது. இதுவுமே ஒரு கன்சாலிடேஷனை தான் இண்டிகேட் பண்ணுது பேங்க் நிஃப்டிலையுமே. இப்போ நம்ம நிஃப்டியில் வந்து டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். டுமாரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிசெண்டிங் நேரோ சிபிஆர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. எப்போவுமே நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங்கை வந்து இண்டிகேட் பண்ணும். ப்ராபப்ளி இன்றைக்கி மார்க்கெட் மேலேயோ கீழேயோ ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மேலே வந்து இந்த R1ஐ தாண்ட வேண்டும், அதாவது ஆல் டைம் ஹையை தாண்டிடுச்சு அப்படின்னா அது வந்து மேலே பாசிட்டிவாக ட்ரெண்ட் ஆகும். அதே மாதிரி கீழே வந்து இந்த S1 தாண்டிச்சு அப்படின்னா பக்கத்தில் விர்ஜின் சிபிஆர் இருக்குது. ஸோ ப்ராபப்ளி இது ரெண்டையுமே தாண்டினா தான் வந்து மார்க்கெட் கீழே ட்ரெண்ட் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆல் டைம் ஹை தாண்டது கொஞ்சம் கஷ்டம் தான், கீழே விர்ஜின் சிபிஆர் தாண்டதும் கஷ்டம் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து இவன் ட்ரெண்டிங்னு காட்டினாலுமே ஒரு கன்சாலிடேஷனை போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு R1 ரிவர்சலையோ அதாவது ஆல் டைம் ஹை ரிவர்சலையோ அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்து S1 ரிவர்சல் ஆர் விர்ஜின் சிபிஆர் ரிவர்சலையோ வந்து எடுத்திங்க அப்படின்னா அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 2 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த விர்ஜின் சிபிஆர் ட்ரெண்டிங் அப்படி இல்லைனா மேலே வந்து R1 ட்ரெண்டிங் இது ரெண்டுமே கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது நடக்கிறதுக்கு கஷ்டம், பட் இருந்தாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ 4 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அதில் கீழே கூட விட்டுருங்க, பெருசாக கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது வந்து ஆல் டைம் ஹைக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு கேப்பப்பாக ஓப்பன் ஆக போகுது. ஸோ மேலே போனால் கூட ஒரு சின்ன ட்ரேட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு அப்படின்னா கவுண்டர் ட்ரேட் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்குங்க. அடுத்து வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடுவோம். பேங்க் நிஃப்டிலுமே எனக்கு தெரிஞ்சு
ஒரு அவுட் சைட் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டியில். நான் நினச்சேன் நேரோ சிபிஆர் வந்திருக்குன்ட்டு, ஆனால் நேரோ சிபிஆர் வரல, ஒரு வைடு சிபிஆர் வந்திருக்கு. வைடு சிபிஆர்னால் என்ன அர்த்தம்? கன்சால்டேஷன் அர்த்தம். அப்போது பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கன்சால்டேட் ஆகும்போது இவன் கேப் அப்பாக ஓப்பன் ஆக போகிறான், ஒரு 40 பாயிண்ட் கேப் அப்பாக ஓப்பன் ஆக போகிறான்னா, ஸோ நிஃப்டிலையுமே அது கேப் அப் தான். ஒரே நிமிஷம், நம்ம வந்து ஒரு 40 பாயிண்ட் கேப் அப் அப்படின்னா இதோட க்ளோசிங்கிலிருந்து இவன் இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆக போகிறான். ஸோ இங்கேருந்து உடனே R1 ரிவர்சல் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் ஹை ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்க்கும்போது அதே 40 பாயிண்ட்னா ஒரு 0.3%, ஒரு 80 பாயிண்ட் 0.2%. ஸோ இவனுமே வந்து பார்த்திங்கன்னா R1 பக்கத்தில் ஓப்பன் ஆக போகிறான். எப்போவுமே இந்த மாதிரி வைடு சிபிஆர் வந்துச்சுன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இன்றைக்குமே நீங்கள் வந்து இந்த பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இது ஒரு அவுட் சைட் சிபிஆர், அதனால் சிபிஆர் சப்போர்ட் ட்ரேடுங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். இன் கேஸ் ஆஃப் ஃபால் கண்டிப்பாக சிபிஆர்லேருந்து சப்போர்ட்டாக தான் மேலே போயிடுவான். இது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. R1 ரிவர்சலுமே ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. எப்போவுமே வந்து இந்த அவுட் சைட் சிபிஆர் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகாது. ஆனால் இன்றைக்கி இன்கேஸ் அவன் வந்து R1 தாண்டுற பட்சத்தில் ட்ரெண்டிங்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது 3 தான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சிபிஆரை பேஸ் பண்ண ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். R1 ரிவர்சல் ரொம்ப ஹை ப்ராபபிள், R1 ட்ரெண்டிங் ஒரு லோ ப்ராபபிள், சிபிஆர் சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹை ப்ராபபிள். அப்போ ஒரு லோ ப்ராபபிள் 2 ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பேங்க் நிஃப்டியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி இதை வந்து அனலைஸ் பண்ணிடலாம். இது ஃபுல்லாக தூக்கி விட்டுட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி வந்து நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் கன்சாலிடேஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட ஹையாக பிரேக் பண்ணணும். அப்படி இல்லைனா கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஆல் டைம் ஹையை தாண்டி நல்லா க்ளோஸ் வச்சிட்டானா மார்க்கெட் பாசிட்டிவ். அதே மாதிரி கீழே இருக்க ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே போனால் தான் அவன் நெகட்டிவ். அதனால் இப்போ வந்து நடுவாப்பில் சுற்றிட்டு இருக்கிறான். அதனால் நம்மளால் ஒரு முடிவு எடுக்க முடியாது. அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கா. அந்த கேண்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மேலே இருக்க கூட அழிச்சிட்டு நாட்டிருக்கு. எப்போ வந்து அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன்கிட்டயே தான் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கான் அவன். இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் கேண்டில் போட்டானா இந்த ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது வந்து நல்லிஃபை ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த மேலே இருக்க இந்த ட்ரெண்ட் லைன் தான் வரும். இதே உடைக்கிற பட்சத்தில் ஆல் டைம் ஹைக்கு போயிடுவான். அதே மாதிரி கீழே வர பட்சத்தில் இந்த இடத்துல தான் அவங்ககிட்ட வந்து ஒரு ரிவர்சலே நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டி 2 பேருமே புல்லிஷாக தான் இருக்காங்க. ஸோ ஒரு சைடு வேஸ்லேருந்து புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் வந்து இன்டர்பிரேஷன் அண்ட் அதுதான் இன்றைக்கோட அனாலிசிஸும் கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூபில் அதை ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறையா பார்வையாளர்களை நம்ம சேனல் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.